ஹாய் நண்பா. ஸோ கொஞ்ச நாளாகவே ஸ்விக்கி ரொம்பவே திருந்திட்டானா என்னன்னு தெரில. டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். லவ்வர்ஸ் டே முதல்ல தீபாவளி பொங்கலுக்கு தான், இப்போ நியூ இயருக்கு, லவ்வர்ஸ் டேக்கு, இப்போ ரம்ஜான் முஸ்லீம் ஃபெஸ்டிவலுக்கும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுனா, அதாவது இன்னையிலிருந்து 1/3 அன்னைக்கு 1/3 அந்த டேட் 3 நாள், அதாவது மினிமம் கேரண்டி 5600 வரைக்கும். கண்டிஷன் என்னென்னா 95 ஆர்டர் ஓட்டியிருக்கணும். 82 ஆர்டர் ஓட்டினா 4400, 59 ஆர்டர் ஓட்டினா 3100, 42 ஆர்டர் ஓட்டினா 2150, 33 ஆர்டர் ஓட்டினா 1650. மெயின் கண்டிஷன் என்னென்னா டின்னர் பீக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். சனி ஞாயிறு லன்ச் டின்னர் பீக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். சனிக்கிழமை லன்ச் பீக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை லன்ச் டின்னர் பீக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். இந்த 3 நாளில் ஒரு ரிஜெக்ஷன், ஒரு நாளைக்கு ஒரு ரிஜெக்ஷன் தான். அப்புறம் ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. ஆர்டர் எதுவும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. மெயினாக முடிக்க வேண்டிய ஆர்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாளைக்கு எல்லா ஷிஃப்ட்டையும் புக் பண்ணிடுங்க. 7 மணிக்கு எந்திரிச்சு போயிருங்க. எல்லா ஷிஃப்ட்டையும் புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிவிட்டு எதையுமே கேன்சல் பண்ணாதீங்க. அக்ரெசிவாக ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பாக 5600 ஓட்டுற அமௌண்ட்டு, அந்த நாளான்னைக்கு 250 ரூபா இன்சென்டிவ் ப்ளஸ் இந்த மினிமம் கேரண்டி 5600. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க, பழைய ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த கண்டிஷனை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு கண்டிஷன் தெரியாமல் முழிச்சிட்டு நிற்பாங்க. ஆனால் மினிமம் கேரண்டி அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுவோம். கூடவே அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு 15000. அதுக்கான கண்டிஷன் 40 நாளைக்கு 790 ஆர்டர் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஆர்டர் ஓட்டினாலே போதும். ரெஃபரல் அமௌண்ட்டு ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெஃபரல் அமௌண்ட்டை மாற்றிடுவான். இந்த மாதிரி சான்ஸில் தான் ஈஸியாக நம்ம ரெஃபரல் அமௌண்ட்டை அழுகாப்பில் எடுத்துடலாம். ஸோ பார்த்து நண்பா, ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் கஸ்டமர் பில்லை நீ தான் கட்டணும். ஸ்விக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எந்த அளவுக்கு கொடுக்குறானோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது.